ஹலோ வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். மல்டிபிள்ஸ்னால் என்ன? இப்போ நான் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் ஆஃப் 3 is equal to 3, 6, 9, 12, 15 இதெல்லாம் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இப்போ தெரியறதால என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் வெறும் 3 டேபிள்ஸ் எழுதிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ டேபிள்ஸில் வர்றது தான் மல்டிபிள்ஸ், அவ்வளோதான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து 5, 10, 15, 20, 25 அண்ட் ஸோ ஆன். ஓகே, இதுதான் மல்டிபிள்ஸ். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ்க்கு வருவோம். ஃபேக்டர்னா என்ன? அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நான் இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டரே வரலன்னா அது வந்து ஒரு ஃபேக்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 36. 36 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம். அதில் என்ன டிவைட் பண்ணாலும் எனக்கு ரிமைண்டரே வராது, ரிமைண்டர் 0 ஆகிடும். ஆனால் நான் 5ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் வரும். அதனால் 5 வந்து 36ஓட ஃபேக்டர் கிடையாது. 2 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர், ஆனால் 5 வந்து ஃபேக்டர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து 36ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி எழுதுவோம்னாக்க, ஓகே 36ஓட ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, 1 மல்டிப்ளை பை 36 உங்களுக்கு 36 வரும். ஸோ 1ம் என்ன நம்பரோ அந்த நம்பரும் ஃபார் ஷோர் அது ஒரு ஃபேக்டர்ஸ் தான். 1 ஒரு ஃபேக்டர் தான், 36 ஒரு ஃபேக்டர் தான். அதை தவிர வேறு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் 2ஆல் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க 36, எனக்கு வந்து ரிமைண்டர் வராது. அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 18. கரெக்டாக 18ஆல் 36 டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ 18ம் ஒரு ஃபேக்டர். அப்படி பார்க்கலாம். ஆர் இப்படி கூட பார்க்கலாம். 1லேருந்து போகலாம் லைனா. ஓகே, 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 36. 2 அடுத்தது 2க்கு போகலாம். 2ஆல் 18 மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். ஸோ 2ம் ஃபேக்டர், 18ம் ஃபேக்டர். இப்போ 3க்கு போகலாம். 3ஆல் நம்ம 12ஓட மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். கரெக்டாக? ஸோ 3யும் ஃபேக்டர், 12ம் ஃபேக்டர். அடுத்தது 4. 4ஆல் எதை மல்டிப்ளை பண்ணோம்? 4ஆல் 9ஓட மல்டிப்ளை பண்ணலாம். 9 4s 9 × 4 36. அதை தவிர 6, ஏன்னா 6 மல்டிப்ளைட் பை 6 36. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். 1 36 தவிர 2 3 4 6 9 12 18லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36. ஓகே, இதில் இன்னும் ஒரு சின்ன டேர்ம், இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த அத்தனை செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபேக்டர்ஸ். ஏன்னா அதான் ஆக்சுவல் ஃபேக்டர்ஸ். 1 36 தான் எல்லாருக்குமே இருக்குவேன். என்ன நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பருக்கு 1ம் அதே நம்பரும் ஃபேக்டர்ஸ் தான். அதை தவிர வேற ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது பேர் ப்ராப்பர் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சரி, சப்போஸ் நான் வந்து மல்டிபிள் ஆஃப் 30 பார்க்குறேன், மல்டிபிள் ஆஃப் 20 வச்சுப்போம். மல்டிபிள் ஆஃப் 20 என்ன? 20 டேபிள் 20, 40, 60, 80, 100 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 20. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 என்னன்னு பார்ப்போம். ஸோ 20 எழுதிப்போம். 1 ஒரு ஃபேக்டர் தான், 20 ஒரு ஃபேக்டர் தான். அதான் இல்லை, நான் இப்போ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர். அடுத்தது 3 போகாது, 4 போகும்ல, 4 போகும். ஸோ 4 மல்டிப்ளைட் பை 5 20. அப்புறம் 5 வந்துடுது. 6 இருக்கா? 6 கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 வந்து 1, 2, 4, 5, 10, 20.